பேராவூரணி பெரியார் சிலை அருகில் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பிரச்சார பயணம் தேமுதிக சார்பில் நடைபெற்றது. இதில் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் கூறியதாவது, 21ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் தேமுதிக 2026ஆம் ஆண்டு புதிய வரலாறு படைக்கும். பேராவூரணி தொகுதி முரசு வெற்றி பெற்ற தொகுதி, கேப்டனுக்கு மிகவும் பிடித்த தொகுதி. இந்த பகுதி தென்னை விவசாயம் அதிகம் உள்ள பகுதி. இங்கு காட்டாறுகள் அதிகம். காட்டாறுகளில் தடுப்பணைகள் கட்டி தண்ணீரை தேக்கி ஏரி குளங்களில் தண்ணீர் நிரப்பி பற்றாக்குறை காலத்தில் பயன்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தென்னை விவசாயத்திற்கு அடுத்து மீனவர்கள் அதிகம் உள்ள பகுதியாக பேராவூரணி உள்ளதால் மீன்பிடி துறைமுக பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்கவும் அரசு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெறவுள்ள மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். வருகின்ற சட்டசபை தேர்தலில் மக்கள் விரும்பும் கூட்டணியை தேமுதிக அமைக்கும். அது வெற்றி கூட்டணியாக அமையும் என்று கூறினார்.